உலகம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, வாஸ்து எல்லாருக்கும் வேலை பார்க்குமா அப்படின்னா அதுக்கு வந்து பதில் இல்லை. என்ன பதில் அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாருக்கு வேலை பார்க்குன்றது தான். அப்போ இந்த இடத்துல மகா பெரியவர் சொன்ன கதை தான் ஏற்கனவே நான் ஷேர் சாட்டில் சொல்லியிருக்கேன். அது என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல 3 குழந்தைகள் பிறக்குது. ஒன்று வந்து பணக்கார பெண்ணு, இன்னொன்று வந்து ஒரு நார்மலான வசதி வாய்ப்பு உள்ளவங்க, இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் பெட்டரான வசதி வாய்ப்பு உள்ளவங்க. இப்போது இந்த இடத்துல 3 பேருமே ஒரே இடத்துல பிறக்கிறாங்க. பக்கத்து 6 அடி டிஃப்ரென்ஸை பிறக்கிறாங்க. நல்ல வசதியான பெண் குழந்தை, பிறந்த குழந்தை வந்து நல்லா காரில் ஏறி போயிடுது. மிடில் கிளாஸ் வந்து பைக்கில் கூட்டு போய்ட்றாங்க. பண வசதியே இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், நடத்தி கூட்டு போகிறாங்க. அப்போ பிறக்கிற குழந்தைகள் எந்த பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வந்து ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவம் செய்யாத குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கஷ்டப்படுறது நல்லா இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை அடைய முடியும். அப்போ இந்த இடத்துல கர்மா என்ற ஒரு விஷயம் பெரிய லெவலில் பேசப்படுது. அதுதான் ஹிந்து மதத்துடைய அடிப்படை. அப்போ கர்மா தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னால், கர்ம பதிவுகளுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? ஒன்று நம்ம அம்மா அப்பா, நம்முடைய அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள். இதெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? ஒன்று குணாதிசயங்கள், ஒன்று வந்து வார்த்தைகளாலேயோ வாழ்க்கை முறையாலேயோ அடுத்தவங்களை சங்கடப்படுத்தியிருப்பாங்க. 2வது வியாபாரம், ஆப்வியஸ்லி பணம் என்கின்ற ஒரு விஷயம். இப்போ எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி இறந்தப்புறம் இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் பெரியப்பாவையும் சரியாக வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்றதுலாம் உண்மை. அப்போ இந்த பாவப்பதிவுகள் அவங்களுடைய வீட்டில் உள்ள 2 குழந்தைங்களையும் பாதிக்குது. ஒருத்தர் சூசைட் படிக்கிறாரு, ஒருத்தருடைய ஒருவருடைய லைஃபு மிசரபிள். அவர் பொண்ணுக்கும் கல்யாணம் குழந்தை இல்லை, பையனுக்கும் கல்யாணம் ஆகலைன்றது விஷயம். அப்போது நான் இதை ஃபிசிக்கலாக பார்க்குறேன் இந்த விஷயத்தை. அப்போது நம்ம கண்ட்ரோலில் கர்மா இல்லை. அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நாம் நல்லது பண்ணுவோம், நாம் வந்து நல்லதை கேட்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். சரணாகதின்ற ஒரு உச்சகட்ட சரணாகதி நாம் வணங்கக்கூடிய கடவுளிடம். 3வது, அதை விட மிக முக்கியமாக, கொடுப்போனுக்கு உலகம் கெடுப்போனுக்கு இல்லை அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், உழைத்து சம்பாதித்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் நல்லா இருப்போம். அப்போ நெறிமுறைக்கு உட்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் என்ன நெறிமுறை?